போக்கோ உங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டல்ஸில் ஒரு டீசர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M3 மோர் தேன் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 ஆன்லைன் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து போக்கோ தரப்புலேருந்து அவங்களுடைய M சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது போக்கோ M3. ஏற்கனவே போக்கோவுடைய M சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸராக இவங்க M3 லான்ச் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல் ஆஃப் அ சடனாக லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஒருவேளை நம்மளுடைய டெக் நியூஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே போக்கோவுடைய டிவைஸ் லிஸ்டிங் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் M2010 J19CG. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்கோர்ஸும் அங்கே ரிவீல் ஆயிருந்தது. சிங்கிள் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299, மல்டி கோர் ஸ்கோர் 1252. ஸோ இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டிவைஸ் போக்கோ பேரு கீழே லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் டெக் நியூஸில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி சிப் செட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 662 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கீக் பெஞ்ச் லிஸ்டிங்கை வச்சு நமக்கு ரிவீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, போக்கோவுடைய M3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தற்சமயம் இவங்க குளோபலில் தான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இவங்க லிஸ்டிங் பண்ணதில் G அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. G அப்படின்னு சொல்லும்போது இது குளோபல் லான்ச்சாக இருக்கா. இந்தியாவிலையும் அதுக்கப்புறம் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே ரிவீல் ஆன மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் இதுவும் 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனலில் தான் இவங்க கொடுக்கலாம். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2340 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது டிஸ்பிளே. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் போக்கோ M2 மாதிரி ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலில் கொடுக்கலாம். ஃப்ரேமும் பிளாஸ்டிக்காக இருக்கலாம். ஏன்னா இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி சீரீஸ். ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் இந்த அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ணலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச் லிஸ்டிங்கில் நம்ம பார்த்த மாதிரி இது ஸ்னாப் ட்ராகன் 662 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 662 அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே உங்களுக்கு மோட்டோவுடைய G9 இதே சிப் செட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒப்போவுடைய F17 இந்த சிப் செட் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்டோகர் சிப் செட் தான். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கோர்ஸ் 2.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. அதே 4 கோர் உங்களுக்கு 1.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 610. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மிங் சிப் செட்டாக இருக்கும். அடுத்ததாக ரூமர்ட் ஸ்பெக்ஸில் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M3 உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா தான். பட் பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ போக்கோ M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 48 மெகா பிக்சல் அப்படிங்கும்போது ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற சென்சார்ஸ் பற்றி இன்னும் ரிவீல் ஆகல. அதே ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுக்கலாம். பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் போக்கோ M2லேருந்து இதுவும் ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி இருக்குது. ஏன்னா இது 6000 mAh மேசிவ் பேட்டரி தான் போக்கோ X3ல கொடுத்த மாதிரி 6000 mAh அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சோர்சஸ் வழியாக இது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. சில சோர்சஸ் வழியாக இது 22.5 வாட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ லான்ச் அப்போ தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். பட் 18 or 22.5 எதுனாலுமே உங்களுக்கு பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இது கொடுக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Type-C போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், இதில் டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதாவது போக்கோ X3ல கொடுத்த மாதிரி டுவல் ஸ்பீக்கர்ஸோட தான் இதுவும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ போக்கோ M3 பற்றி இப்போ வரைக்கும் சோர்சஸ் மூலிமா ரிவீல் ஆன ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி பார்த்தா இது சைனாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மியுடைய Note 9 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. சைனாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மி Note 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 6000 mAh பேட்டரி தான். ஸ்னாப் ட்ராகன் 662 ட்ரிபிள் கேமரா தான். ஸோ அதை தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி குளோபலாக போக்கோ M3 லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் நவம்பர் 24 அன்னைக்கு ஒரு ரீபிராண்டட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லைனா சில சேஞ்சஸ் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா அன்னைக்கு தான் தெரியும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட போக்கோ M3 என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? போக்கோவோடைய இந்த ஸ்டெப் அதாவது M சீரீஸ்ன்னு கொண்டு வந்தது உங்களுக்கு ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.